ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8 மணியுடன் அந்த கால அவகாசம் நிறைவடைவதாக அமெரிக்க ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். World Education Fair 2026 entrance free. Register now. அதற்கமைய இலங்கை நேரப்படி ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5:30க்கு குறித்த கால அவகாசம் நிறைவடைய உள்ளது. ஈரான் 48 மணித்தியாலங்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணையை திறக்காவிடின் அந்நாட்டு மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி அவற்றை அழிப்பதாக ஜனாதிபதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்திருந்தார். எவ்வாறாயினும் குறித்த கால அவகாசம் நிறைவடைவதற்கு சுமார் 12 மணித்தியாலங்கள் எஞ்சியிருந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு அந்நாட்டின் பாதுகாப்பு திணைக்களத்திற்கு தாம் அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அறிவித்தார். ஈரானுடன் 2 நாட்களாக நடைபெற்று வரும் நீண்டகால மற்றும் செயற்திறனான பேச்சுவார்த்தைகளே தாக்குதல்களை ஒத்திவைப்பதற்கான காரணம் என ட்ரம்ப் குறிப்பிட்டார். இருப்பினும் ஈரான் அந்த அறிவிப்புகளுக்கு பாரிய எதிர்ப்பை தெரிவித்திருந்தது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை ஈரான் தொடர்ந்தும் நிராகரித்து வந்த பின்னணியில் பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஈரான் பிரதிநிதிகள் அச்சமடைந்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவித்தார். இவ்வாறான பின்னணியில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை 10 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாக ட்ரம்ப் இதன்போது அறிவித்துள்ளார். ட்ரூத் சமூக வலைதளத்தில் இந்த பதிவினை இட்ட பின்னர் ஜனாதிபதி ட்ரம்ப் ஃபாக்ஸ் செய்தி சேவையின் நிகழ்ச்சி ஒன்றுடன் தொலைபேசியூடாக இணைந்து கொண்டார். ஈரான் தன்னிடம் 7 நாட்கள் அவகாசம் கோரிய போதிலும் அவர்களிடமிருந்து எரிபொருள் பரிசொன்று கிடைத்தமையினால் அந்த கால அவகாசத்தை 10 நாட்கள் வரை நீடிக்க தாம் தீர்மானித்ததாக இதன்போது கூறினார். இது தொடர்பில் ஈரான் மிகவும் நன்றியுடன் இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் ட்ரம்பின் புதிய அறிவிப்புகள் தொடர்பில் ஈரான் அரசாங்கம் இதுவரை எந்த பதிலையும் வழங்கவில்லை. அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஓவல் அலுவலகத்தில் புதிய உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளராக மார்க்வைன் முலின் நேற்று முன்தினம் பதவியேற்கும் நிகழ்வின் போது ஈரான் அமெரிக்காவுக்கு அனுப்பிய ஏதோ ஒரு பரிசுப் பொருட்கள் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருந்தார். அது என்னவென ஊடகவியலாளர்கள் வினவிய போது அதற்கு பதிலளிக்க மறுத்த அமெரிக்க ஜனாதிபதி அந்த பரிசுப் பொருட்கள் தொடர்பான தகவல்களை நேற்று வெளிப்படுத்தினார். ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் முதற் தடவையாக டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் அமெரிக்க அமைச்சரவை நேற்று கூடிய சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் மீதான தமது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும் வகையில் மசகு எண்ணெய் பீப்பாய்களை ஏற்றிய 8 எரிபொருள் கப்பல்களை அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக ஈரான் பிரதிநிதிகள் குறிப்பிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் இதன்போது தெரிவித்தார். தாம் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்தாவிடனும் பாகிஸ்தான் கொடியின் கீழ் பயணிக்கும் 8 எரிபொருள் கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடப்பதாக செய்தி அறிக்கையொன்றில் தாம் பார்த்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். இதனிடையே ஈரான் விடுத்த பிழையான அறிக்கைக்காக மன்னிப்பு கோரும் வகையில் மேலும் 2 எரிபொருள் கப்பல்கள் ஈரானிடமிருந்து அமெரிக்காவிற்கு கிடைக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதியாக தனது பதவிக்காலம் நிறைவடைந்த பின்னர் தாம் வெனிசுவேலா ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட எதிர்பார்ப்பதாக ட்ரம்ப் நகைச்சுவையாக கூறியவை அமைச்சரவையை சிரிக்க வைத்தது. ஈரான் ஆட்சியின் 47 வருட வரலாற்றில் இதுவே அவர்களின் பலவீனமான காலம் என அமைச்சரவை கூட்டத்தின் போது அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்தார். இதேவேளை பிரான்சில் நடைபெறவுள்ள G7 நாடுகளின் மாநாட்டிற்கு செல்வதற்கு முன்னர் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஊடகவியலாளர்களின் சில கேள்விகளுக்கு பதிலளித்தார். ஈரான் மீது தரைவழி ஆக்கிரமிப்பின்றி ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியுமா என ஊடகவியலாளர்கள் இதன்போது கேள்வி எழுப்பினர். எனினும் மார்க்கோ ரூபியோ அதற்கு பதிலளிப்பதை தவிர்த்துக் கொண்டார். ஈரான் தரப்பில் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது யார் என ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கும் அவர் நேரடி பதிலளிப்பதனை தவிர்த்துவிட்டார். அமெரிக்க படைகள் வளைகுடா பிராந்திய அமைப்பு நாடுகளின் மக்களை பணியமாக பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சுமத்தியுள்ளது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்கள் இருந்த போதிலும் போர் ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்க படையினர் அந்த தளங்களை விட்டு வெளியேறி ஹோட்டல்களில் தங்கியுள்ளதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். வளைகுடா பிராந்திய அமைப்பில் பஹ்ரைன், குவைத், ஓமான், கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய ராச்சியம் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படக்கூடிய தரைவழி ஆக்கிரமிப்பிற்கு தயாராவதற்காக ஈரான் சுமார் 1 மில்லியன் ராணுவத்தினர் பொதுமக்களை திரட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையின் கீழ் இயங்கும் ஃபசிஜ் துணை ராணுவ குழுவின் நிலையங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஈரானியர்கள் தாமாக முன்வந்து இணைவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எதிரே நாடொன்று பிராந்திய நாடு ஒன்றின் ஒத்துழைப்புடன் ஈரானின் தீவொன்றை கைப்பற்ற தயாராகி வருவதாக ஈரானின் சபாநாயகர் எக்ஸ் தளத்தில் நேற்று முன்தினம் பதிவிட்டிருந்தார்.
இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு மலேசிய கப்பல்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமது நாட்டு கப்பல்கள் இந்த கடல் மார்க்கத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே அனுமதி வழங்கியமைக்காக ஈரானின் ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியனுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் விசேட அறிவிப்பொன்றை நேற்று விடுத்துள்ளார். சர்வதேச அரசியலில் எந்தவொரு பக்கமும் சாராத கொள்கையை பின்பற்றும் மலேசிய அரசாங்கம் இந்த கடல் மார்க்கம் ஊடாக எத்தனை கப்பல்கள் பயணித்தன அல்லது அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பில் மேலதிக கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்துக் கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.